கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தையும் என் குரலையும் நேசிக்கும் வாசகர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். தாரையடி நீ எனக்கு. அத்தியாயம் 5. இரவு உணவு சாப்பிட ரகு வரவில்லை என்று மதி கூற ராஜி அவளை முறைத்து, மாப்பிள்ள சொன்னா அப்படியே விட்டுட்டு வந்துருவியா? போய் கூப்பிடு. தலைவலியா வேற என்ன பண்ணுதுன்னு கேட்டியா? வேண்டாம்னு சொன்னா கொஞ்சம் பால் குடிக்க சொல்லு. ராஜி திட்டவும் மதி தயங்கி நிற்க, போ மதி, என்ன யோசனை? கொஞ்சம் கூட பொறுப்பில்லடி உனக்கு. ராஜி மீண்டும் சலித்து கொள்ள, போறேம்மா. மதி அறை செல்ல ரகு கீழே பாய் விரித்து படுத்திருந்தான். கட்டிலின் கால் பக்கம் வந்து நின்றவள், ரகு வாங்க சாப்பிட. எனக்கு பசி இல்லை, வேண்டாம். ராத்திரி நேரம், சாப்பிடாம தூங்குனா தூக்கம் வராது. வாங்க சாப்பிட. வெளியில சாப்பிட்டு வந்ததே ஃபுல், எனக்கு எதுவும் வேண்டாம் மதி. தலை எதுவும் வலிக்குதா? என்னாச்சு? இவ்வளோ நேரமா நல்லா தானே இருந்தீங்க. அது சரி, ஏன் கீழே படுத்திருக்கீங்க? கண்ணம்மா, எதுவும் இல்லை. அது சொல்வேன், ஆனால் தப்பா நினைக்காத. என்ன? உன்னை ட்ரெஸ் மாற்றும் போது பார்த்தது ஒரு மாதிரி மனசு சலனமாக இருக்கு. நான் இன்னைக்கு கீழே படுக்கிறேன், அதான் உனக்கும் எனக்கும் நல்லது. இல்லை, இன்னைக்கு மதியம் கன்னத்தில் திருட்டுத்தனமாக முத்தம் தந்த மாதிரி ஏதாவது செய்து வைப்பேன். நான் நல்ல பையனாக இருக்க முயற்சி செய்கிறேன். ரகு சொல்ல மதியின் முகத்தில் அதிர்ச்சி. அவள் கண்கள் அவனை முறைக்க, சாரி, மதியம் ஜொல்லெல்லாம் விட்டு பாப்பா மாதிரி தூங்கிட்டு இருந்தியா? ரொம்ப அழகா இருந்தது, அதான் ஒரு குட்டி உம்மா கொடுத்தேன். ரகு புன்னகை முகத்துடன் சொல்ல மதியின் கண்கள் நீரில் நிறைய ரகு அவளின் முகத்தை கையில் ஏந்தி அவள் நெற்றியில் முத்தம் வைத்தான். ஏதோ சபலம் அப்ப. இனி எப்ப தந்தாலும் உன் கண் முன்னாடி தான். அப்புறம் என் கண்ணம்மா, இனி இப்படி அழக்கூடாது. நமக்கு இது இயல்பா நடக்காத கல்யாணம். ஒரே மாசத்துல எல்லாம் நடந்துருச்சு. புரிதல் இல்லாம இந்த உறவு ஆரம்பிக்க வேண்டாம். எனக்கும் 2 பேருக்கும் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் எதுவும் தெரியாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா காதல் செய்வோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? ரகு கேட்க மதி அவளின் தலையாட்ட ரகு முகத்தில் கண்ணக்குழி சிரிப்பு. அவன் படுத்துக்கொள்ள மதி குளியலறை சென்று வாய்மூடி அழுதாள். அடுத்த நாள் முதல் இயல்பாக இருக்க மதி முயன்றாள். ஆனால் முடியவில்லை. ரகு அவளை நல்ல தோழியாக நடத்தினான். மதியின் குற்ற உணர்ச்சி நாளுக்கு நாள் அதிகமானது. அதுவும் ரகு எதையும் 2 மடங்கு சேர்த்து தருபவன். அவனின் மென்மை முகம் இவளை தினம் இரவு அழ வைத்தது. மதியின் கண் சிவப்பு அழுகையின் அடையாளம் என்று அறியாது இவர்கள் இருவரும் கணவன் மனைவியாக இருப்பதாக அவன் இல்லத்தில் நினைத்து கொண்டனர். ரகு அமெரிக்கா செல்ல வேண்டிய நாளுக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கிறது. அவன் ஊருக்கு செல்ல பேக்கிங் செய்து கொண்டிருந்தான். எப்போ திரும்பி வருவீங்க? எவ்வளோ நாள் ஆகும்? மதி கேட்க, வருஷம் ஆகும். ரகு சொல்ல, அவ்வளோ நாள் ஆகுமா? மதி கண்விரிய கேட்க, அப்புறம் நான் என்ன சென்னை பெங்களூர்ல வேலை பார்க்கவா போறேன்? அமெரிக்கா. நான் படிச்சதும் என்னோட டைரக்ட் இன்டர்வியூவில் செலக்ட் ஆனவன். சார் டீம் லீடர் தெரியுமா? ரகு பெருமை பேச, நான் இதெல்லாம் கேட்கவே இல்லையே. மதி கேட்க, உன் புருஷன் திறமை தெரிய வேண்டாமா உனக்கு? வேண்டாம். ஆமா, நீ எங்கே வேலை பார்க்குற? என்ன பொசிஷன்? சாஃப்ட் சொல்யூஷன், ஆவடி பிரான்ச், ப்ராஜெக்ட் ஹெட். ப்ராஜெக்ட் ஹெட்டா? என்னை விட உன் பொசிஷன் அதிகம்தான். ஏய், ஆமா, உனக்கு ஜீவாவை தெரியுமா? மொட்டையா ஜீவான்னு சொன்னா எப்படி தெரியும்? ரகு அவனின் புகைப்படம் எடுத்து காட்ட மதியின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. மதி அமைதியாக தெரியும் என்று தலையாட்ட, செத்தான் அவன், இனிமேல் வாலாட்ட முடியாது என்கிட்ட. என் பொண்டாட்டி தான் அவனுக்கு ப்ராஜெக்ட் ஹெட். ஆமா, இவர் எங்க ஆஃபீஸ் தான். இப்போ ப்ரமோஷனுக்காக காத்துட்டு இருக்கார். அதிக பழக்கம் இல்லை. கண்ணம்மா, அவன் ரொம்ப நல்லவன், என் நண்பன். எல்லா வேலையும் நல்லா செய்வான். அவனுக்கு ப்ரமோஷன் லேட் தெரியுமா? உங்கள் கம்பெனியில் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணு மதி, ப்ளீஸ் ப்ளீஸ். சரி ரகு, பேசுகிறேன். முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவனுக்கு உங்ககிட்ட லீவ் கேட்டு வாங்கியிருப்பேன். கல்யாணத்துக்கு வர முடியல அவனால். ரொம்ப மிஸ் பண்ணேன். இனிமேல் கவலை இல்லை. சரி, லீவு வந்தால் வருவீங்களா இங்கே? நான் சென்னை போயிடுவேன். நீங்கள் ஊருக்கு வரும்போது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் இங்கே. மதி கூற,
உனக்கு பாஸ்போர்ட் இருக்கு, விசா ப்ரொசீஜர் மட்டும்தான். எனக்கு அமெரிக்கா சிட்டிசன்ஷிப் இருக்கு. உனக்கு வாங்க நான் ஏற்பாடு செய்கிறேன். என்னோட அமெரிக்கா வந்துரு. வேலைக்கு போகாத, ஆனால் என்னோட தான் இருக்கணும். ரகு கூற, நான் வேலைக்கு போகணும், என்னால் வேலையெல்லாம் விட முடியாது. மதி திட்டவட்டமாக கூற, வேலைக்கு போ, எங்கள் ஆஃபீஸ்க்கு வா, எங்கள் மேனேஜர்கிட்ட பேசி அமெரிக்காவில் வாங்கி தரேன். நான் சென்னை விட்டு வரமாட்டேன். ப்ளீஸ் மதி, அமெரிக்கா வாய்ப்பு கிடைச்சா உன் வேலையில் அது நல்ல உயரம்தான். எனக்கு யோசிக்க நேரம் வேணும். எடுத்துக்கோ. மதி சரி என்று கூறிவிட்டு போய் கட்டிலில் படுத்துக்கொண்டாள். ரகு ஜீவாவை வம்பு இழுக்க சென்றிருந்தான். ரகு ஜீவாவிற்கு அழைப்பு தர ஜீவா 2ஆம் ரிங்கில் எடுத்தான். மச்சி, உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி தரப்போறேன். ரகு சொல்ல, என்னடா அமெரிக்கா போக போறது இல்லையா? எல்லாம் என் தங்கச்சி வந்த நேரம்தான். டேய், அது என் வேலை, கனவு, அதையெல்லாம் விட்டு வரமாட்டேன். அப்புறம் என்ன இன்ப அதிர்ச்சி? ஜீவா கேட்க, உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கா உன் ப்ராஜெக்ட் ஹெட் கிட்ட பேசியிருக்கேன். என்னது, அவகிட்டயா? எப்படிடா? சரின்னு சொன்னாளா? எனக்கா? உண்மையாவே இது அதிர்ச்சி தான். ஆனா எனக்கு இது இன்பமா துன்பமான்னு தான் தெரியல. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாடா உன் ப்ராஜெக்ட் ஹெட்? ஆமா, அது மூஞ்சியில சிரிப்பை பார்த்ததே இல்லைண்ணா. எப்ப பாரு கடு கடுன்னு. ஏய், சிரிக்காம சொல்லு. நீ அவளை எங்க பார்த்த? என்ன பேசின? எப்படி பேசின? ஆமா, உனக்கு எப்படி என் ப்ராஜெக்ட் ஹெட்டை தெரிஞ்சுது? அது நீயும் நானும் செஞ்சா தப்பு மச்சி. கல்யாணத்துக்கு பத்திரிகை அனுப்பினேன், ஆனா சரியா அவ வேலை செய்யற இடம்லாம் நான் பார்க்கல. இப்போதான் தெரிஞ்சது. என்னடா சொல்ற? இன்ப அதிர்ச்சி என் கல்யாண பத்திரிகையை பார்த்தா கிடைக்கும். பார்த்துட்டு சொல்லு. இப்ப நான் கால் கட் பண்றேன். ஜீவாவுக்கு அவனின் வார்த்தைகள் புரியவில்லை. அவன் இல்லம் வந்து அவசரமாக ரகுவின் திருமண அழைப்பிதழ் தேடி எடுத்தான். பத்திரிகையை பார்த்தவன் கண்கள் அதிர ரகுவிடமிருந்து அவனின் திருமண புகைப்படம் வந்தது. முகத்தில் சலனம் சிறிதுமின்றி ரகுவின் அருகில் நின்றிருந்தாள் ஸ்ரீமதி. ரகுவின் முகத்தில் இருந்த புன்னகையும் ஸ்ரீயின் முகத்தில் இருந்த வெறுமையும் ஜீவாவின் நெஞ்சில் அறைய பத்திரிகை கை நழுவி கீழே விழுந்தது. ஜீவா சிறிது நேரம் கலங்கி அமர்ந்திருந்தான். எத்தனை பெரிய தவறை நண்பனுக்கு செய்துவிட்டோம். பத்திரிகையை பார்த்திருக்கலாம் தானே? ரகுவிடம் புகைப்படம் கேட்டிருக்கலாமே. எப்படி இப்படி ஒரு தவறு நேர்ந்தது? ரகுவுக்கு ஸ்ரீ பற்றி தெரிந்தால்? ஸ்ரீ ஏன் இப்படி செய்தாள்? ஜீவா அவனின் அலைபேசி எடுத்து ஸ்வேதாக்கு விவரம் சொன்னான். ஸ்வேதா அதிர்ந்து போனாள். தன் தோழி மதி தனக்கு கூட சொல்லாமல் திருமணம் செய்து கொண்டாள் என்று அறிந்து அன்றே அலுவலகத்துக்கு விடுமுறையை சொல்லிவிட்டு வடவேடம்பட்டி நோக்கி பயணத்தை ஆரம்பித்திருந்தாள். அத்தனையும் கைமீறி போயிருந்தது அவளுக்கு தெரியாதே. தாரை 6. ஸ்வேதா மதி இல்லம் வர ரவி கோபமாக அவளை பார்த்து முறைத்தார். மதிய உன் பொறுப்புல தானே விட்டேன். அவளுக்கு அக்கா, தங்க, தோழி எல்லாமே நீ தானே. நீயே கல்யாணத்துக்கு வராம இருந்தா எப்படிமா என ரவி கேட்க, ஸ்வேதாவின் மனதில் அத்தனை கோபம். சொல்லி இருந்தால் அவளே வந்து எல்லாம் சரி செய்திருப்பாள். தன்னிடம் சொல்லாமல் ரகசியமாக அல்லவா கல்யாணம் செய்திருக்கிறாள். ரொம்ப வேலைப்பா, அதான் வர முடியல. மதியம் இல்லையே, அதான். ஸ்வேதா சமாளிக்க, என்னவோ போ. மதி தான் சொன்னான், நீ ஃபோன் பேசக்கூட முடியாத நிலையில இருக்கேன்னு. இல்லை, நானே பேசி உன்னை வர வைக்கலாம்னு இருந்தேன். ராஜி கூற, சாரிம்மா. ஸ்வேதா மன்னிப்பை வேண்ட, போம்மா, போய் மதி ரூம்ல குளிச்சு சாப்பிடு. மதி மாப்பிள்ளை கூட அவங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிருக்கா. நாளைக்கு மாப்பிள்ளை அமெரிக்கா போகணும், வேலையா இருக்கா. நாங்க நாளைக்கு உன்னை அங்க கூப்பிட்டு போறோம். ஸ்வேதா சரி என்று சம்மதமாக தலையாட்டி விட்டு மதியின் அறையில் ஓய்வெடுக்க சென்றாள். ஆனால் அவளின் தவிப்பு எல்லாம் மதியை கண்டுவிட வேண்டும் என்றே இருந்தது. ரகுவின் வீட்டில் நாளை மகன் ஊருக்கு செல்ல வேண்டும் என்று அசைவம் தவிர்த்து சைவ விருந்து செய்திருந்தனர். ரகு அண்ணனிடம் நிறைய பேசினான். வீட்டின் பொறுப்பு மொத்தமும் ராகவனும் சுஜியும் தான் என்று சீனிவாசன் அண்ணம் இருவரும் ஒதுங்கிவிட, இத்தனை நாளும் தனியே வீட்டின் பொறுப்புகளை பார்த்த ராகவன் ரகுவையும் இப்போது இணைத்து கொண்டான். வரவு செலவு எல்லாம் சரிபார்த்து ரகுவோடு ஆலோசனை எல்லாம் செய்து அடுத்து அவர்களின் நிலத்தில்
என்ன போடலாம் என்று கூட ரகுவின் யோசனை கேட்டான். ரகு தாய்மடியில் அன்று உறங்கி அப்பாவிடம் நேரத்திற்கு சாப்பிட வேண்டும் என்று அன்பு உத்தரவு கொடுத்து தாயிடம் உடல் நலத்தில் அக்கறையாக இருக்க வேண்டும் என்று மிரட்டி கூடிய விரைவில் வந்து விவசாயம் செய்வேன் என்று கூறி சீனிவாசன் முகத்தில் நிம்மதி கொடுத்தான். ரகுவின் ஆசையும் அதுதான். இன்று வரை அவர்களின் அத்தனை தேவையையும் தீர்த்து வைத்த அட்சய பாத்திரம் அவர்களின் பூர்வீக நிலம்தான். அதில் வேலை பார்க்க சீனிவாசன் அழைத்த போதுதான் ராகவன் பேங்க் வேலையில் சேர்ந்திருக்க ரகு சாஃப்ட்வேர் படிக்க ஆரம்பித்திருந்தான். ரகுவின் படிப்பு முடியும் போதே அவனின் அமெரிக்கா ஆசையின் விளைவில் ஆர்வக்கோளாறு காரணமாக அவன் அனுப்பிய அந்த விண்ணப்பம் அதிர்ஷ்டமடித்து அவனுக்கு திரும்பி வந்தது வேலையாக. ரகு மகிழ்ச்சியில் ஆடி தீர்த்திருந்தான். அப்போதுதான் ரகு வாக்குறுதி ஒன்றை தந்தான். அவனுக்கே அந்த வேலை அலுத்து போகும்போது நம் நிலத்தில் வேலை செய்வேன் என்று கூறினான். இன்னும் அவனுக்கு வேலை அலுத்து போகவில்லை. மாறாக அவனின் திறமை பார்த்து அவனுக்கு குடியுரிமை வாங்கி தந்து அவனை அங்கேயே நிறுத்தி கொண்டனர். ரகுவும் அமெரிக்கா வாழ்க்கைக்கு பழகியிருந்தான். அன்று மீண்டும் குலதெய்வத்தை தரிசித்து அவனுக்காக எல்லாவற்றையும் சரிபார்த்தவன் அவர்களின் கல்யாண புகைப்படம் சிலவற்றை அவனின் அலைபேசியிலும் சிலவற்றை அவனின் மடிக்கணினியிலும் சேர்த்து கொண்டான். மதிக்காக என்னென்னவோ பரிசு தேடியும் அவனுக்கு எதுவுமே மனதுக்கு பிடிக்கவில்லை. அவளுக்காக புடவை எடுக்கலாம் என்றால் அவளை எப்போதும் புடவையில்தானே பார்க்கிறான். அவளுக்கான அவனின் முதல் பரிசு அவனின் காதல் சொல்ல வேண்டும். அதனால் பிறகு பார்த்து கொள்வோம் என்று விட்டுவிட்டான். இரவு ரகு அறை வரும்போது மதி படுக்கையை சரி செய்து கொண்டிருந்தாள். மெல்ல பூனை போல பின்னே சென்றவன் அவளை கட்டி கொண்டான். நாளைக்கு நான் ஊருக்கு போகணும். உன்னை மிஸ் பண்ண போறேன். எனக்கு அமெரிக்கா போகணும். நீயும் வேணும். ஏண்டா இந்த கல்யாணம் அவசரமா நடந்ததுன்னு இருக்கு. உன்னோட சரியா பேச முடியல. புரிதல் இல்லை. புரிதல் இல்லாம தாம்பத்தியம் ஆரம்பிக்கவும் பிடிக்கல. ஆனா அழகான பொண்டாட்டி. அவ மேல எனக்கு காதல். முதல்ல நீ பேசவே இல்லைன்னு சொல்லி உன்னை வேண்டாம்னு தான் சொன்னேன். உன்னை கல்யாணம் பண்ணவே அப்போ விருப்பம் இல்லை. ரகு சொல்லவும் மதி அதிர்ந்து திரும்பி பார்க்க அவள் கண்களில் கண்ணீர். அவன் அணைத்ததற்காக அவனை விலகி நிறுத்த முடியாதே என்று அவள் சிந்திய கண்ணீர். ஆனால் ரகு மனம் அவள் கண்ணீரில் நெகிழ்ந்து போனது. அட, அது அப்போமா? நீ நம்ம நிச்சயம் அப்போ ஒரு பார்வை பார்த்தியே. என்ன பார்வை அது? உன் உணர்வு படிக்க முடியல. ஆனா அந்த பார்வை அது போதும்னு இருந்தது. அப்புறம் இந்த 15 நாள் வாழ்க்கையில எனக்கு உன் மேல காதல். என் காதலுக்கு நான் எதுவும் செய்யலதான். மற்ற காதலன் மாதிரி சம்மதம் வாங்க, கல்யாணம் பண்ண, இப்படி எதுக்கும் எனக்கு கஷ்டமே இல்லை. காதலிக்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். என் காதல என் காதலிக்கு இப்போதான் சொல்றேன். லவ் யூ கண்ணம்மா. மதியின் அழுகை அதிகமாக ரகு அவன் நெஞ்சில் சாய்த்து கொண்டான். இரவு உணவு சாப்பிட்டு படுக்கை வந்து அவளின் விரலோடு விரல் கோர்த்து அவன் உறங்கியிருக்க மதி அவன் முகம் பார்த்து மௌனமாக கண்ணீர் சிந்தினாள். காலை பரபரப்பாக இருந்தது. யாருக்கும் நிற்க நேரமில்லை. அன்னம் மகனுக்காக சமைக்க சுஜி பூஜையில் இருந்தாள். மதி அவனுக்கு உடை, கிளம்ப தேவையான அத்தனையும் சரியாக செய்து கொடுத்தாள். ரகு பூஜை முடித்து சாப்பிட்டு அறை வந்து கிளம்ப மதி அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். ரகு என்ன என்று கேட்க மதி எதுவும் பேசவில்லை. ஊருக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. நான் காத்திருப்பேன் உங்க குரல் கேட்க. எனக்கு ஃப்ளைட் ட்ராவல்னு சொன்னாலே பயம். எனக்காக ஃப்ளைட் விட்டு இறங்கினதும் உடனே கால் பண்ணுங்க. மதி அழுகையோடு சொல்ல, சரிம்மா அழாத. நீ அழுதா நான் அப்செட்டாக தான் ஊருக்கு போகணும். சீக்கிரமே வந்து கூப்பிட்டு போகிறேன். எனக்கு நிறைய காதல் செய்யணும். நீ காதல் சொல்கிறத கேட்கணும். அது சரி, நீயும் சென்னைக்கு போகிறதானே? பார்த்து கவனமாக இருக்கணும் சரியா? நான் உன்னை கூப்பிட வரும்போது ஃபேர்வெல் பார்ட்டி கூட நம்ம கல்யாண பார்ட்டியும் தரோம்னு சொல்லு சரியா? உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் பார்க்க முடியல. நீ ஃபோன் பண்ணும்போது பேசுகிறேன். சரியா சாப்பிடு, நேரத்துக்கு தூங்கு. எனக்கு நீ வேலைக்கு போகிறது பிடிக்கல தான். ஆனால் அதுதான் உன் கனவு விருப்பம்னு எல்லாம் நீ சொன்ன அப்புறம் தடுக்க முடியல. ஸோ பத்திரமா இருக்கணும். ரகு பேசிக்கொண்டே இருக்க என்ன நினைத்தாளோ அவனை கட்டி கொண்டாள். ரகுவை அவளே வலிய வந்து அணைப்பது இதுதான் முதல் முறை. அவள் நெற்றியில் முத்தம் வைத்து அவன் விடை கொடுக்க அவனோடு ஏர்போர்ட் சென்று அனைவரும் வழி அனுப்ப கிளம்பினர்.
அப்போது காரில் இருந்து ஸ்வேதா இறங்க மதி அவளை பார்த்து வர ஸ்வேதா முறைக்க, ஹே, நீங்க ஸ்வேதா தானே? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? ஜீவா என் நண்பன் சிஸ்டர். ஓ, எனக்கு உங்களை தெரியாது, இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். ரகு அனைவரையும் உள்ளே அழைக்க அனைவரும் உள்ளே வர மதி ரகுவின் அருகிலேயே நின்று விட்டாள். ஸ்வேதாவின் பக்கத்தில் கூட திரும்பி பார்க்கவில்லை. அதன்பின் அனைவரும் கிளம்ப ஏர்போர்ட் வந்திருந்தனர். சீக்கிரம் வந்து மதிய கூப்பிட்டுக்கோ, அந்த பொண்ணு முகமே சரியில்லை. சீனிவாசன் மகனிடம் கூற ரகு சரியென தலையாட்ட, ரொம்ப நாள் பண்ணிடாத சரியா? ராகவன் கேட்கவும், நீங்களும் தான் அன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் கரு தங்கியிருக்கு, அவங்கள பாருங்க, வேலைய கோவைக்கு மாத்துங்க. ரகு அண்ணனை பார்த்து சொல்ல, சரிங்க அண்ணா, நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன். ராகவன் ரகுவை கிண்டல் செய்ய, அண்ணி இவனை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் 2 அடி கொடுங்க, அப்பதான் அடங்குவான். ரகு சொல்லவும் சுஜி சிரித்தாள். ரகு, உங்க அண்ணா வரலனா நான் அடியெல்லாம் தர வேண்டியதில்லை, மாமா இருக்காங்க. சுஜி சொல்ல அங்கே அனைவரின் முகத்திலும் சிரிப்பு. ஸ்வேதா மதியை நெருங்கி வந்து நின்று அவளின் கைப்பிடிக்க வர அவளின் கைகளை ரகு இறுக்கி பிடித்து கொண்டான். ரகு கிளம்ப வேண்டிய நேரம். அனைவரிடமும் விடைபெற்று கொண்டு இருக்க மதியையும் அவனையும் தனியே விட்டு அனைவரும் கொஞ்சம் நகர்ந்து நிற்க, சீக்கிரம் வந்துடுவேன், அழக்கூடாது. ஊருக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பா பண்றேம்மா, கொஞ்சம் சிரி. மதி அழ ஆரம்பித்திருந்தாள். ரகு அவன் தாயை துணைக்கு அழைத்து அவரிடம் அவளை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு விடை பெற்றான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஸ்வேதாக்குத்தான் எதுவுமே புரியவில்லை. மதியா இது என்று அவளே அவளிடம் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தாள். ரகுவை வழியனுப்பிவிட்டு இல்லம் வந்து மதியை ரகுவின் அறைக்கு அழைத்து வந்த ஸ்வேதா மதியின் கன்னத்தில் அடிக்க மதி அவளை கட்டிக்கொண்டு அழுதிருந்தாள். சஞ்சய் வந்தா என்னடி பதில் சொல்வ? அவனை மறந்துட்டியா? ரகுவண்ணா கூட தான் வாழ போறியா? காத்திருன்னு சொல்லிட்டு போனா, நான் அவனுக்காக எவ்வளோ நாள் ஆனாலும் காத்திருப்பேன்னு சொன்னியே, எப்படி ரகு பொண்டாட்டியாவா? எனக்கேன் சொல்லல? ஜீவா சொல்லி தெரியும் எனக்கு. ரகு அண்ணா ஜீவாக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட், தெரியுமா? சரி, ரகு அண்ணாக்கு உன்னை பத்தின உண்மை தெரியுமா? ஸ்வேதா கேட்க, அவருக்கு எதுவுமே தெரியாது. நான் தப்பு பண்ணிட்டேன் ஸ்வே. ரகுக்கு என்னை பத்தி சொல்லணும், என் காதல, சஞ்சய் பத்தி எல்லாம் சொல்லணும். முட்டாள், எப்போ எப்போ சொல்ல போற? கல்யாணம் ஆகி 15 நாள் சேர்ந்து வாழ்ந்த அப்புறமா? நாங்க இன்னும் சேரல. அவர் எனக்காக காத்திருக்கேன்னு சொல்லியிருக்கார் ஸ்வேதா. இன்னும் என்னெல்லாம் செய்திருக்க சொல்லு. ஸ்வேதா எரிச்சலாக கேட்க மதி சொல்லி முடிக்கவும் ரகுவிடமிருந்து குறுஞ்செய்தி வரவும் சரியாக இருந்தது. தனக்காக கண்ணீர் சிந்தியவளின் மீது காதல் பெருகி போய் ரகு பாரதியின் வரிகளை அவளுக்கு அனுப்பியிருந்தான். நின்னையே ரதி என்று நினைக்கிறேனடி கண்ணம்மா, தன்னையே சகி என்று சரணமெய்தினேன், பொன்னையே நிகர்த்த மேனி மின்னையே நிகர்த்த சாயல், பொன்னையே நிகர்த்த மேனி மின்னையே நிகர்த்த சாயல், பின்னையே நித்ய கண்ணியே கண்ணம்மா, பின்னையே நித்ய கண்ணியே, மாரநம்புகள் என் மீது வாரி வாரி வீசனி கண் பாராயோ, வந்து சேராயோ கண்ணம்மா, யாவுமே சுகமுனிக்கோர் ஈசனாம் எனக்கும் தோற்றம் மேவுமே, இங்கு யாவுமே கண்ணம்மா கண்ணம்மா கண்ணம்மா, நின்னையே ரதி என்று நினைக்கிறேனடி கண்ணம்மா, தன்னையே சகி என்று சரணமெய்தினேன். அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.